கம்யூனிஸ்டுகளின் முடிவு தவறானது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். வென்ற கூட்டணியை ஆதரிப்பதுதான் நியாயம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அமமுக எம்எல்ஏ காமராஜ் எங்கே என தெரியவில்லை என்று பரபரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் டிடிவி தினகரன். கூடுதல் விவரங்களோடு சிறிது ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழகத்தில் அரசியல் களம் அடுத்தடுத்து புதிய புதிய திருப்பங்களை கண்டு வருகிறது. அமமுக பொதுச்செயலர் கவர்னரை சந்தித்துவிட்டு வெளியே ஒரு பரப்பு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். முழு விவரம். விக்னேஷ், அதாவது தற்போது பொதுமக்கள் மட்டுமல்ல ஊடகங்களும் முழுமையாக குழம்பி போயிருக்கிறார்கள் தான் சொன்னோம். ஏன்னா என்ன அடுத்தடுத்த நகர்வுகள் அதை நோக்கிதான் போய்கொண்டிருக்கிறது. தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சற்று முன்புதான் தமிழ்நாடு ஆளுநரை நேரில் சந்தித்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் ஆதரவு அளித்திருப்பதாக தாவேகாவிற்கு ஆதரவு அளித்திருப்பதாக கூறி ஒரு போலியான கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஆளுநரை சந்தித்திருக்கிறார். நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். குதிரை பேரம் நடத்தி வருவதாகவும் தாவேகா தலைவர் விஜய் தொடர்ச்சியாக பதவி வெறியில் இருப்பதாக ஒரு பலமான ஒரு குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் தற்போது முன்வைத்திருக்கிறார். குதிரை பேரம் தற்போது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து வருவதாகவும் தன்னுடைய எம்எல்ஏ தற்போது எங்கிருக்கிறார் என்ற தகவல் தெரியவில்லை என்றும் தொலைபேசி வாயிலாகவும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் டிடிவி தினகரன் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதனால் தாவேகா அளித்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு கடிதங்களில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் எஸ் காமராஜ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதம் என்பது போலியான கடிதம், அதனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று கட்சியின் பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில தன் ஆளுநரை சந்தித்து புகார் அளித்திருப்பதாக டிடிவி தினகரன் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசு அமைக்க வேண்டும், அதற்கான ஆதரவு கடிதத்தில் எஸ் காமராஜ் கையெழுத்திட்டிருப்பதையும் டிடிவி தினகரன் தற்போது காண்பித்து வருகிறார். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடிதம் எஸ் காமராஜ் அதிமுக அமைக்க வேண்டிய, அதாவது அரசு அமைத்தால் தன்னுடைய ஆதரவு அதற்கு அளிப்பதாக எஸ் காமராஜ் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் இன்று காலை அவர் கையெழுத்திட்டது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இன்று மதியத்துக்கு மேலாக அவர் டிடிவி தினகரனுடைய தொடர்பில் இருந்தே வெளியேறிவிட்டார். தாவேகாவிற்கு அவர் ஆதரவளிக்க கூடும் என்றுதான் தகவல் வெளியாகினது. அதாவது டிடிவி தினகரனுடைய ஒப்பு இல்லாமல் எஸ் காமராஜ் தாவேகாவிற்கு ஆதரவளிக்க கூடும் என்ற ஒரு தகவல் வெளியானதை அடுத்துதான் தற்போது இந்த புகார் மனுவினை டிடிவி தினகரன் ஆளுநரை சந்தித்து கொடுத்திருக்கிறார். ஸ்டாலின், டிடிவி தினகரன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். குதிரை பேரம் நடக்குது, அதற்கு நடவடிக்கை எடுக்கணும், அதனை தடுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. தங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. இதற்கும் புகார் இருக்கிற, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதையும் கேட்டுக்கொண்டிருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்டாலின்? விக்னேஷ், அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதாவது நேரடியாக முதல் தேர்தலே வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில பல்வேறு தரப்பினர், குறிப்பாக அந்த அரசியல் விமர்சகர்கள் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டாங்க. அவர்களுக்கு போதிய அனுபவமின்மை காரணமாக அவர்களுக்கு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு புரியாமல் தவித்து வருவதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார். அந்த அடிப்படையில தான் அது 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் தன்னை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரலாம் என்று ஆளுநர் கடந்த 2 நாட்களாக தெளிவுபடுத்தி விட்டார் தாவேகாவிற்கு. ஆனால் அதற்கு முன்னதாகவே மூன்றாவது முறையாக தொடர்ந்து 3வது நாளாக இன்று தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை நேரில் சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு போதுமான ஆதரவு இருக்கிறதா என்ற அந்த ஆதரவு கடிதங்கள் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை என்பதுதான் தற்போதைய நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறது. 108ல 2 தொகுதி விஜய் கைக்குள்ள 107 பிளஸ் அதே போல 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் சார்பிலும், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சிபிஎம் சார்பிலும், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சிபிஐ சார்பிலும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐஎம்எல் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு கடிதங்களை முன்னதாகவே பெறாமல் ஆளுநரை இவர்களுடைய ஆதரவு எல்லாம் தனக்கு இருப்பதாக கூறி தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து அந்த ஆதரவு அந்த கடிதங்களை கொடுத்திருப்பது என்பது பார்த்தீங்கன்னா அது தற்போது வரைக்கும் மிசிகா வந்து தன்னுடைய ஆதரவை வந்து கொடுக்கவில்லை. ஐயுஎம்எலும் ஆதரவு கடிதங்களை தாவேகாவிற்கு நேரடியாக அளிக்கவில்லை. அவர்கள்
அவர் ஆட்சி அமையும் பட்சத்துல, அரசு அமையும் பட்சத்துல எந்த விதமான இடையூறும் செய்யாமல் அரசு அமைப்பதற்கு போதுமான ஒத்துழைப்பை கொடுப்பதாகத்தான் ஐயுஎம்எல் தெரிவித்திருந்தார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும் தன்னுடைய ஆதரவு கடிதத்தை தாவேகாவிற்கு தற்போது வரைக்கும் வழங்கவில்லை. அந்த அடிப்படையில முன்னதாகவே ஆளுநரை சந்தித்திருப்பது என்பது தற்போதுதான் அதுதான் ஒரு இடியாப்ப சிக்கலாக மாறி இருப்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆதரவு கடிதங்களை பெற்று அதன் பிறகு ஆளுநர் சந்தித்திருக்க வேண்டும். அதற்கு முன்னதாகவே பெற்றிருப்பதன் மூலமாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் என்ன முடிவு எடுத்துக்க போகிறார்கள் என்று தற்போது வரைக்கும் அந்த தெளிவு இல்லை. அதற்கு முன்னதாகவே திமுக தலைவர் ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து தற்போது பேசி வருகிறார். ஒரு புறம் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிறது, மற்றொரு புறம் திருமாவளவன் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசி வருவது என்பது பல்வேறு குழப்பங்கள் தொடர்ச்சியாக அரசியல் நீடித்து வருவதை தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்டாலின் இப்போ கூடுதலா ஒண்ணு தாவேகா ஆதரவு அளிப்பதா ஒரு கடிதம் கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த கடிதத்துல அமமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரும் இருந்ததா அப்படின்றத சொல்லப்படுது. அது உண்மையா? அது குறித்த தகவல் இருக்கா விக்னேஷ்? அதாவது தாவேகா அளித்திருப்பதாக கூறக்கூடிய அந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த மனுவில் தங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது இண்டிபெண்டன்ட் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இண்டிபெண்டன்ட்ன்றது தற்போது யாருமே இல்லை, சுயேட்சை எம்எல்ஏக்களாக யாருமே இல்லை. அந்த அடிப்படையில அந்த இண்டிபெண்டன்ட், அந்த சுயேட்சை எம்எல்ஏன்றது குறிப்பிடுறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினரை தான் தாவேகா குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படும். அந்த அடிப்படையில தான் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஒருவேளை அந்த மாதிரி சுயேட்சை வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை எடுத்துக்கொள்ள கூடாது, அவர் எங்களுடைய கட்சியின் சார்பில், எங்களுடைய சின்னத்தின் சார்பில் நின்று போட்டியிடுகிறார் என்ற விஷயத்தை தான் டிடிவி தினகரன் தற்போது தமிழ்நாடு ஆளுநரை நேரில் சந்தித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். அடுத்தடுத்த நகர்வுகளை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். ஆளுநரிடம் விஜய் கொடுத்த கடிதத்தில் அமமுக எம்எல்ஏவின் பெயர் இருந்ததா என்ற கேள்வி எழுகிறது. சுயேட்சை பெயரில் அமமுக எம்எல்ஏ ஆதரவா என்ற கேள்வி எழுகிறது.